அதான் நம்ம பேச்சை கேட்கறமான்னு சொல்லி நம்ம பேச்சை கேட்டு அவனை நம்ம வழிக்கு வரவழைச்சு அவனுக்கு ஒரு மாங்கல்யத்தை கட்டணுமாம்மா. ஏற்கனவே அவன் என்ன செய்தான்? என்ன வேலை பார்க்கான்? என்ன வேலை? நல்லபடியா அப்படி கருப்பசாமி அமைச்சு கொடுத்து அவனுக்கு வரனே அமைச்சு தரன்னு கருப்பசாமி வாக்கு தராரு. என்ன செய்யட்டும்? நல்லபடியா முடிச்சு கொடுக்கலாமா? அப்படி தொழிலை வந்து பார்த்தாலுமே தொழில் அப்படிங்கிறது அவனுக்கும் அந்த இடத்துல கிழக்க வச்சிருக்கிறதுக்கும் போட்டுதான் வச்சிருக்கான். கிழக்க வச்சிருக்கு போட்டி போறாம இருக்கு. மொத்தம் அப்படி அவன் கூட இருக்கிறது மொத்தம் 4 உண்மையா சொல்லு. கருப்பசாமி சரியா சொல்லுவேன். அப்படி வரக்கூடிய அமைச்சு கொடுத்து அவனுக்கு ஒரு வரனை அமைச்சு தரணும். அப்படி இருக்கக்கூடிய இட பிரச்சனையும் முடிச்சு கொடுக்கணும். கருப்பசாமி முதல்ல இட பிரச்சனை கிடக்கிறது அதையும் முடிச்சு தரணும். உண்மையா இல்லையா? காலைல விடுத்துவா சீக்கிரம் போ. கருப்பசாமி அப்படி குடும்பத்தில் நாடி பார்த்து கேட்டு வந்து பாக்கு கொடுத்துடலாம்ப்பா அப்படின்றது. அப்படி சொன்ன பாக்கும்படி அவனுக்கு ஒரு மாங்கல்யத்தை அமைச்சு தரேன். அமைச்சு கொடுத்து இட பிரச்சனை இருக்கு அதையும் முடிச்சு தரேன். 2 பேரும் எனக்குன்னு பாகத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை. உண்மையா? 2 பேர் தான். உண்மையா ஐயா? எனக்கு உள்ளதுக்கு பிரச்சனை இருக்கு. சத்தமா சொல்லணும். முடிச்சு தரேன். மாங்கல்யத்தை அமைச்சு தரேன். உடல்நிலையும் நல்லா ஆக்கி தரேன். நமக்கு அப்படி கூட உடல்நிலை செல்லாமல் இருக்கு. நல்லா ஆக்கி தரேன். வேற என்ன கேட்ப? கருப்பசாமி இப்போ என்ன சொன்னேன்? அமைச்சு தரேன். நல்லபடியாக போட்டிருக்கலாம். அடுத்த அமாவாசைக்கு வடக்கு திசை அமைச்சு தரேன். ஏற்கனவே பக்கத்தில் ஒன்று இருந்துச்சு போயிட்டு அதை பற்றி பேச வேண்டாம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்படி அதை பற்றி இனி வரக்கூடியல அமைச்சு தரேன். அமைச்சு 2 மாசத்துல அப்படி பேச்சுவார்த்தை தொடங்கி முடிக்க வச்சு தரேன். ஜாதகத்தை வந்து பார்த்தேன். ஜாதகத்தை 2 பேர் தான் கடைசி பார்த்தேன். உண்மையா? 2 பேர் தான் பார்த்தேன். ஜாதகத்தில் என்ன சொன்னா அதை சொல்லட்டுமாண்ணா? அடுத்த மாதம் நல்லபடியாக இப்போ நான் என்ன சொல்கிறேன்? 2 மாதத்துல முடிச்சு தரேன். கருப்பசாமியை வந்து பார்க்கணும். குடும்பத்தையும் நல்லா ஆக்கி தரேன். போட்டி போடாமல் இருக்கு அதை கொஞ்சம் முடிச்சு தரேன். நல்லபடியாக ஆக்கி தரேன். வரணும் என்கிட்ட ஒரு 3 அமாவாசை வரணும். வர முடியுமா? வரக்கூடிய அமாவாசைக்கு எதிர்பார்ப்பேன். வரலாம். பிள்ளைகளும் ஒற்றுமையாக வச்சு மக்களுக்கு என்னை எப்படி பார்க்க அப்படி நல்லா ஆக்கி தருவேன். கருப்பசாமி அதான் பாட்டில் தூக்கத்துக்குள்ளே தூக்கிட்டிய அப்படி சொல்லக்கூடிய பாதையில் நாமெல்லாம் எடுத்த வாழ்க்கை தானே. இல்லையா? என்ன செய்யணும்? காப்பாற்றி தரேன். அமாவாசை என்ன வந்து பார்க்கணும். பார்க்கவே புரட்ட நிப்பாட்டி தரேன். இப்போ கேட்டு வந்து வாக்க கொடுத்துட்டேன். அமாவாசை கிட்ட தனியாக கனி வச்சு கேட்கணும். கேட்பியா? போயிட்டு வரேன். வாக்கு ஒரே வாக்கு தான். அமாவாசைக்கு பார்க்கணும். அமாவாசைக்கு வரணும். முடிச்சு தரேன். கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? ஓடியா பா. தொழிலுக்கு போகணும். ஓடியா சீக்கிரம் வா. சீக்கிரம் உட்கார வைக்கணும்னு நினைக்காத. சரியா சொல்லு. லேட்டாகுதுன்னா பின்னாடி சரியா. தொழில் போகணுமா இல்லையா? 2 தடவை போய் ஒன்றும் இல்லாமல் வந்துட்டீங்களா? சத்தமாக சொல்லணும். என்ன செய்யணும்? போனா கடன்கள் இருக்கத்தான் செய்து இருந்தாலும் காப்பாற்றி கொண்டு வரேன். தொழிலை தரேன். என்னை ஏமாற்றக்கூடாத. எனக்கு அமாவாசை காணிக்க கொண்டு வந்துருவியா? ஏற்கனவே காணிக்கலாம் மறந்து வைக்க போய் தான் நான் சோதிக்கேன். என் காணிக்க மறந்து வைக்கக்கூடாது. கருப்பசாமிக்கு காணிக்க வேணும்ல. அன்னதானத்தை கொடுக்க தொழில் மாற வச்சு தரேன். நல்லபடியாக முடிச்சு கொடுக்க. வேற என்ன கேட்பேன்? பக்கத்தில் வேணா பக்கத்தில் பார்ப்போம். சரி. சூடு சம்மந்தப்பட்டது. அடிவயிறு வலி அப்படியா? ஒன்றும் இல்லை. குறைபாடு இல்லையா? இருந்தால் சொல்லி போயிட்டு வரேன். பாப்பா தொழிலை தர நல்லபடியாக அமைச்சுக்கணும். பாப்பா பக்கத்தில் சீக்கிரம் வாப்பா. இல்லையா? அதே தொழில் பாப்பா. தொழிலாம் சொல்ல முடியாது. வரலாம். சந்தோஷம். பாட்டி அப்படியே வச்சாலும் கூப்பிட்டுருப்பேன். ஆனால் கருப்பசாமிக்கு உத்தரவு கூப்பிடல. உட்காரலாம். என்னப்பா ஒரே வாக்குவாதமாக இருக்கா? உண்மையை சொல்லணும். மன போராட்டம் வாக்குவாதம். கருப்பசாமி எப்படியாட்டு இந்த வண்டியாட்டு காப்பாற்றி தருவான்னு கேட்க வந்திருக்கேன். உண்மையாப்பா? நான் கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கு உண்மை. அப்படி உண்மையாக இருந்தால் மாத்திரம் ஆள் சொன்னா போதும். எப்படி? என்னப்பா புரியுதா இல்லையா? உடல் இருக்கக்கூடிய நோயை போக்கி தரேன். இனி போகக்கூடிய இடத்துல தொழிலும் தரேன். தொழிலுக்காக செய்வன கொள்ளாத இருக்கானா? இல்லை. நான் சொல்ல புரியுதாப்பா? இப்போதைக்கு இல்லை. கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி தொழிலை தாரங்கிற உத்தரவு தரார். வேற என்ன கேட்பேன்? என்ன சொன்னேன்? உடல்ல செல்லாம இருக்கு. ஆனால் கருப்பசாமி நான் காப்பாற்றி தரேன். கனி பக்கத்தில் வாப்பா. எதுவுமே இல்லாமல் மாற்றி தரேன். குடிக்க முடியுமா? தள்ளி விடலாம். தள்ளி கருப்பசாமி இடது கால் வலி இருக்காப்பா? இடது கால் வரும். நல்லா தரும்ல.
எந்த ஒரு இது இல்லாமல் உன்னுடைய இதெல்லாம் பார்த்தேன். இப்போ அப்படி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பயப்பட வேண்டாம். இடது பக்கம் உள்ள கிட்னி பிரச்சனை தானடா? இப்போ எப்படி இருக்கு? சாப்பாட்டு முறைகள் நான் நல்லா ஆக்கி தரேன், பயப்படாது. கை கால் வலி இது கிறங்க இருக்குன்னு இருக்காது, எதுவுமே வண்டி எடுக்க முடியல, அதனால பயந்து நல்ல பாரமாக இருக்காது, நல்ல பாரம் இருக்காது, தலைவலி இருக்காது. இந்த அமாவாசைக்கு எனக்கு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வருவியா? இப்போ அமாவாசைக்கு ஒரு செக் பண்ணி ரிப்போர்ட்டை கொண்டு வரணும். கொண்டு வருவியா மாட்டியா? இப்போ வாக்கு தரேன். ஒரு பாயிண்ட் பூரா கம்மியாக இருந்தால் கர்ப்பசாமி முழுசாக நம்புவியா? இப்போ வாக்கு தரேன். இப்போ போயிட்டு அமாவாசைக்கு என்னை செக் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வருவியாடா? அமாவாசைக்கு ரிப்போர்ட்டை பார்த்தேன். நோயே இல்லாமல் தீர்ப்பு கொடுக்கணும், ஆசிரியருக்கு என்னால் போகவே கூடாது. ரிப்போர்ட்டை கொண்டு வா, நான் மாற்றி தரேன். எத்தனை பாயிண்ட் சொல்லிருக்கான்? 7 6 எத்தனை? அதில் ஒரு இது இல்லாமல் மாற்றி கொடுத்தா போதுமா? 2 பாயிண்ட் கிளக்கி தரேன். போயிட்டு வா, போயிட்டு வந்து என்கிட்ட வாக்கு தரேன். கர்ப்பசாமி செஞ்சிருக்கான்னு சொல்லணும். சொல்லுவியாப்பா? தொழிலுக்கு போகலாம், தொழிலுக்கு வாக்கு தரேன், நல்லபடியாக இருக்கும். வேற என்ன கேட்கணும்? அதான் தொழிலுக்கு போகலான்னு உத்தரவு போகலாம். காலையில் முடிவு எடுத்தாச்சு. ஒரு முறை தட்டிருக்கும். போயிட்டு வரலாம், சந்தோஷமாக போயிட்டு வா. நான் கூட வரேன், எதாவது உனக்கு போயிட்டு வரலாம். வர வச்சு தாண்டா, நேர காலமும் அமைஞ்சு வருது, பயப்படாது, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வா. இப்போதைக்கு சொந்தமாக வாங்கி தரக்கூடிய அளவுக்கு கர்ப்பசாமி செஞ்சுருக்கேன், பயப்படாது, நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே போன வாரமே வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு பெண் மனம் முடிச்சு வரும், இன்னொரு வாங்கின மனைக்கு கொஞ்சம் பணம் எடுத்து புரியுதா இல்லையா? முடிச்சு கொடுங்க. வாமா பக்கத்தில் வச்சுக்கிறோம். பாப்பா மாற்றி தரேன், பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நான் காட்டி கொடுத்தோம்ல, கர்ப்பசாமி நம்பதெல்லாம் பாருங்க. போயிட்டு வா, பிடிச்சி தரேன், போயிட்டு வா. கர்ப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? சரி, காலையில் விட்டுட்டு வா. கேட்கணும், என்ன செய்யணும்? சரி, சத்தமாக பேசு. தொழில் முதல்ல தொழில தான் கர்ப்பசாமி எனக்கு சொல்லுவார். அதுக்கு நமக்கு வரக்கூடிய பிரச்சனை அடுத்தவங்களுடைய காதலை கேட்டு சொல்லக்கூடிய சொல்லுல வீட்டில் சண்டை. உண்மையா பையா? இருக்கக்கூடிய போராட்டம், சந்தேக போராட்டம். சத்தமாக சொல்லணும். அதெல்லாம் சரியாக சொல்லுவேன். 4 பேர் மத்தியில் சொல்ல வேண்டாம். கர்ப்பசாமி ஒளி மறைவாக சொல்லுவேன். அப்படி வரக்கூடிய தொழிலை நல்லபடியாக அமைச்சு தரேன்னு வாக்கு தருது. என்ன வேலை? சரி, கர்ப்பசாமி காலைல விழுந்துட்டோம். எத்தனை பேர் பார்க்க எங்கே இருக்க அப்படின்னு கேட்கணும்ல, போயிட்டு வா. நம்ம இடத்துல இருந்து 2 பேர் போகிறோம். உண்மையம்மா? அப்படி கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அப்படி வரக்கூடிய சில அவ பேரும் நமக்கு உண்டு பண்ணி பார்க்காங்க, ஆனால் முடியலை. உண்மையா இல்லையா? கர்ப்பசாமி வாக்கு தர தொழில் நல்லா அமைச்சு கொடுத்து அவனையும் நல்ல புத்தி கொடுத்து வாழ வச்சா போதுமா? வெளியூரில் இருக்கானா இங்கே இருக்கானா? அதான் கேட்குறேன். கொஞ்சம் புத்தி தடமாட்டம் வருதே, உண்மையா இல்லையா? நம்ம கேள்விப்படுதோம். எல்லாத்தையும் மாற்றி தரேன். இந்த கர்ப்பசாமியை பிடிச்சிக்கிடுவியா? அந்த இடத்துல ஒவ்வொரு அமாவாசை 3 வாரம் என்கிட்ட வருவியா? அமாவாசை எப்படி என்கிட்ட வர அதுமாதிரி தொழில் நல்லா ஆக்கி தரேன். பழையவா ஒருத்தி வேலையில் இருக்கக்கூடிய தொழிலை பண்ணுதான். உண்மையா பையா? பழையவா ஒருத்தி ஒல்லியா இருப்பான். சத்தமாக சொல்லணும். கர்ப்பசாமி சரியா சொல்லுவேன். நீ பேசி வச்சு அப்படி போயிருந்தாலும் மொத்தம் 3 பேர் கிட்ட தான். உண்மையா இல்லையா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை அப்படி பார்த்தாலும் கர்ப்பசாமி குலதெய்வத்தை கும்பிடுறியா? சொல்லலையா? இருக்காரா? பழையடியானா? சரி, அப்படி கர்ப்பசாமி முன்னாடி வந்து இருக்காரு. நல்லா ஆக்கி தரக்கூடிய வாக்கு தர கணவனுக்கு புத்தியும் தரணும், வாரிசுகளுக்கும் சில பண்ணி சொல்லணும். உண்மையா இல்லையா? வேற என்ன கேட்ப? உன்னுடைய குடும்பத்தில் உள்ள வாக்கு நான் தரேன். கர்ப்பசாமி இப்போ சொல்லக்கூடிய வாக்கு தான். 3 முறை என்னை வந்து பார்க்கணும். பாப்பியாமா? வேற என்ன கேட்ப? தான் என்ன சொல்ல, வாரிசுகள் நல்லபடி ஆக்கித்தர, தொழில் பிரச்சனை கணவனையும் நல்லா ஆக்கித்தார். மாமா புரியா? கர்ப்பசாமி சரி, என்ன செய்ய? சரி, வந்து போகுதான்னு கேட்டேன். நிரந்தரமா அமாவாசைக்குள்ள ஒரு பேப்பர் வந்துடும். அந்த பேப்பர் படி போய் சேர்ந்துருவா, கவலைப்படாத. நல்லபடியா உத்தியோகத்துக்கு போக வச்சு வாழ வச்சா போதுமா? அமாவாசைக்குள்ள ஒரு அழைப்பு வரும் அவனுக்கு. அது அவனை சொல்லி குத்தம் இல்லையா? அங்க உள்ளது ஆபீஸில் உள்ள பிரச்சனை. உண்மையா பையா? அவனோட குத்தம் இல்லையா? நான் சொல்லி புரியுதா உனக்கு? நம்பி போனா எல்லாம் காப்பாற்றி கொடுத்தேன். அங்க அவன் ஆபீஸில் உள்ள பிரச்சனை அதையும் முடிச்சுட்டு அமாவாசைக்குள்ள அவனுக்கு நிரந்தர படிக்க சொல்லி போராடி பார்த்து கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். வேலை கிடைக்கணும் உறுதி ஆயிட்டு. வேற என்ன கேட்கணும்? நான் இப்ப என்ன சொன்னேன்? இவன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். எல்லாம் சரியாக்கி சரி, அவன் அழைச்சிட்டு வா, கூட்டிட்டு வா. சரி, வரும்போது வர நான் சொல்ல புரியுதாமா? அப்படி அடிக்கடி வரக்கூடியது. கழுத்து தலை பிரச்சனை வருதா? போயிட்டு வா. இன்னையிலிருந்து இருக்க